சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. சீரி பாய சிறுத்தை யாரு, சமூக நீதி பேசுவாரு, இன்டர்நெட்டை தட்டி பாருங்க, அட எங்களோட அண்ணன் யாருங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் வழங்கும் கலாட்டாவின் அறமும் விக்ரமனும் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸோ விக்ரமன், நீங்க உங்களுக்கான ஒரு விக்ரமனுக்கான செலிப்ரேஷனை நீங்க பார்த்து ரசிக்கணும். ஜூனியர் நித்யா, ஐ ரெக்வெஸ்ட் ஜூனியர் நித்யா, ப்ளீஸ் வாங்க நித்யா. ஏ சீரி பாயும் சிறுத்தை யாரு, சமூக நீதி பேசுவாரு, இன்டர்நெட்டை தட்டி பாருங்க, அட எங்களோட அண்ணன் யாருங்க. மைக்க புச்சா தாறுமாறு தைரியமா பேசுவாரு, எல்லா மக்களையும் பிடிச்சிட்டாருங்க, எல்லா மக்களையும் பிடிச்சிட்டாருங்க. விக்ரமண்ணா சொன்ன மாதிரி அறமே வெல்லும், அந்த சரித்திரத்தை ஒரு நாள் இந்த சமூக நீதியை சொல்லும். சீரி பாய சிறுத்தை யாரு, சமூக நீதி பேசுவாரு, இன்டர்நெட்டை தட்டி பாருங்க, அட எங்களோட அண்ணன் யாருங்க. மைக்க புச்சா தாறுமாறு தைரியமா பேசுவாரு, எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க, அண்ணன் எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க. விக்ரமண்ணா சொன்ன மாதிரி அறமே வெல்லும், விக்ரமண்ணா சொன்ன மாதிரி அறமே வெல்லும், அந்த சரித்திரத்தை ஒரு நாள் இந்த சமூக நீதியை சொல்லும். சீரி பாயம் சிறுத்தை யாரு, புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா, புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா, புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா, வலிக்குதா வலிக்குதா. போராளியா வந்துட்டாரு, இவரை போல வேற யாரு கொள்கை மாறி பேச மாட்டாரு. போராளியா வந்துட்டாரு, இவரை போல வேற யாரு கொள்கை மாறி பேச மாட்டாரு, அண்ணன் வரம்பு மீறி போக மாட்டாரு. எதிர்த்து நின்னா போர் முரசு, பேசுனாக்கா பேரரசு, எதிர்த்து நின்னா போர் முரசு, அண்ணன் பேசுனாக்கா பேரரசு. அண்ணன் சுயநலமா இருக்க மாட்டாரு, இவர் தன்னிலை மாற மாட்டாரு. யாரு வேணா அடிக்கலாங்க டைட்டில் வின்னர் டிராபி, யாரு வேணா அடிக்கலாங்க டைட்டில் வின்னர் டிராபி. நீங்க மக்களால ஜெயிச்சிட்டீங்க எல்லாரும் காப்பி, யாரு வேணா அடிக்கலாங்க டைட்டில் வின்னர் டிராபி. நீங்க மக்களை ஜெயிச்சிட்டீங்க எல்லாருக்கும் ஹாப்பி. சீரி பாயும் சிறுத்தை யாரு, சமூக நீதி பேசுவாரு, இன்டர்நெட்டை தட்டி பாருங்க, அட எங்களோட அண்ணன் யாருங்க. மைக்க புச்சா தாறுமாறு தைரியம்மா பேசுவாரு, எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க. விக்ரமண்ணா எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க, எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க. இவர் மக்களிடம் எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க, விக்ரமண்ணா மக்களிடம் ஜெயிச்சிட்டாருங்க. புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா, புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா, புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா, புள்ளியாங்கண்ணா புள்ளிக்குதா, நாங்க ஜெயிச்சா வலிக்குதா. மக்களின் வெற்றியாளன் விக்ரமண்ணா. அருமையா பாடினாங்க. ஓகே, தேங்க்யூ நித்யா அவர்களே, தேங்க்யூ. நன்றி நன்றி. ஸோ பெண்கள் வந்து இப்படி இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, என்னது ரொம்ப கத்தி பேசக்கூடாது, இப்படிலாம் வந்து சொல்கிறவங்க தான் வந்து பூமர். ஆனால் என்னது கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்கணும்னு சொல்கிற உங்களை வந்து நிறைய பேர் பூமர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பூமரை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அந்த பூமருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ், a bowl full of boomer. இந்த பூமருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் சொன்னேன், 1960களில் பிறந்தவங்கள பூமர்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளை பூமர் பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேபி பூமர் அப்படின்வாங்க. ஸோ நான் 1988 பிறந்தேன். ஸோ ஃபேக்சுவலாகவும் அது தப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிற்போக்குத்தனமாக பேசுறது, ஒரு பொண்ணுனா எதுக்காக வேலைக்கு போகணும், பொண்ணுனா ஏன் படிக்கணும், பொண்ணு ஏன் வந்து இது மாதிரி தலை விரிச்சு போட்டு உட்காரணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் கேள்வி. பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலான்றது தான் அவர் சொல்ல வர்றாரு, சிரிக்கணுன்ற விஷயம் கிடையாது. இல்லை சொல்கிறேன், அப்போது கால் மேலே கால் போட்டு ஏன் உட்காரணும், எனக்கு முன்னாடி எப்படி குரலை உயர்த்தி பேசணும், இந்த கேள்விலாம் ஏன் அவங்க கேட்குறாங்க.
ஒரு நல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் கூட இப்போ பெண்கள் வந்து வர தயங்குறதுக்கும் காரணம் இதுதான். அவங்க அரசியலுக்கு வந்தால் அவங்கள பற்றியான விமர்சனங்கள் என்னவாக இருக்கும், அது வீட்டை பற்றி விமர்சனமாயிரும், நம்ம எப்படி வீட்டில் எடுத்துப்பாங்க, இதை பற்றி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. குறிப்பா வந்து பெண்கள் கேள்வி கேட்டா இன்னும் கொஞ்சம் போல்டா கேள்வி கேட்டா அவ்வளவுதான், அவ வந்து நல்ல பெண்ணே கிடையாது, கேவலமானவ அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரியான குணங்கள் உள்ளவர்கள் தான் இப்போ கொலோக்கியலாக இந்த 2K கிட்ஸ் சொல்லக்கூடிய பூமர் கேட்டகரியில் வருவாங்க. நானாக இருக்கட்டும், சித்தாந்தம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மை ஆதரிக்கக்கூடிய பெருங்கொண்ட மக்களாக இருக்கட்டும், இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பெருங்கொண்ட மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதற்கு எதிரானவர்கள். நீங்கள் இதுக்கு முன்னால் அந்த ரிங் பண்ணி பேசுகிற ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் இருக்கும், எல்லாருமே லெட்டர் இருந்தது, ஃபோன் வந்தது, இப்போ செல்ஃபோன் வந்தது, இப்போ அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. எடுக்கடுத்து விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் வந்து அடுத்த ஃபியூச்சராக இருக்கும். அப்போது சொசைட்டி ப்ராக்ரெசிவாக தான் போயிட்டே இருக்கும், பின்னாடி போகாது. அப்போ ப்ராக்ரெசிவாக போகிறவங்கள பூமர்னு நம்ம சொல்கிறது வந்து அது ஃபேக்சுவலி இன்கரெக்ட். புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க, ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த பூமர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதிலடின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உள்ள அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து கடிதம் கொடுக்க போகிறாரு. வணக்கம் தோழரே. வணக்கம் தோழரே, வணக்கம். உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உங்க வாயால எல்லாருக்கும் எல்லாம் படிச்சு காட்டுங்க. அன்பு தோழரே, நேர்மையான எண்ணங்களோடும் சக மனிதர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் முன்னோடியாக இருந்தமைக்கு வாழ்த்துகள். அறியாமை என்னும் இருளில் இருக்கும் மக்களை மீட்டு ஒளியின் பாதையில் வழிநடத்த உங்களை போன்ற இளைஞர்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது இந்த சமுதாயம். உங்களை போன்ற இளைய சமுதாயம் எழுச்சி பெற, நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெற என் வாழ்த்துகள். உறக்க சொல்வோம் உலகிற்கு, அறமே வெல்லும். இப்படிக்கு அம்பேத்கர். நன்றி தோழரே. பிக் பாஸ்ல நடிச்ச மாதிரி எல்லாருக்கும் சொல்லித்தாங்க, அறமை வெல்லும். எல்லாரும் சொல்லமா, அறமை வெல்லும். அம்பேத்கர்னா தெரியுமா? யார் தெரியுமா? உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவுக்கு அவங்க வீட்டில் சொத்துல சம பங்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசின ஒரு பெரிய தாத்தா தான் அம்பேத்கர். எல்லாரையும் ஈக்குவலாக நடத்தணும், நீ யாருக்கும் மேலானவனும் இல்லை கீழானவனும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் அம்பேத்கர். அவர் எழுதின லெட்டரை என் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்களும் ஒரு அம்பேத்கர். அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் வந்து எப்படி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கோ, அதே மாதிரி அவரை ஞாபகப்படுத்தி நாங்கள் ஒரு சிலர் மூலயமா உங்களுக்கு வந்து தூது அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிஸ்ட் ரூபா மூலமா ஒரு தூது ஒன்று கொடுத்துருக்கிறாரு, ஒரு gift வந்திருக்கு. அது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ ரூபன் அவர்கள் வந்து ஸ்கிரிபிள் ஆர்ட் பண்ணுறதுல இஸ் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட். இந்த ஸ்கிரிபிள் ஆர்ட் எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை பிடிச்சி அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு அருமையான ஒரு ஆர்ட் கொடுத்துருக்காரு. வாட் யூ ஹேவ் டு சே விக்ரமன்? அந்த கோப்பையெல்லாம் இதுக்கு சமமாகுமா?
25வது நாளில் கரெக்டாக நீங்கள் இத்தனை நாள் கடந்து வந்தபோது நீங்களுடைய டவுனாக இருந்தபோதும் மன வருத்தம் இருந்தபோதும் யாரை நினச்சிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆனஸ்டாக ஒரு நபருக்கு எழுதணும் அப்படிங்கிற போது நான் அதை கேமரா கிட்ட போய் தெரிவித்தேன். இந்த மாதிரி நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் எழுதணும், நீங்கள் அதற்கு அனுமதி கொடுத்தா நான் எழுதுகிறேன், இல்லைன்னா நான் எழுதவே மாட்டேன்னு சொன்னேன். அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்புறம் நான் எழுதினேன். எழுதும்போதும் நான் சொன்னேன், இது நீங்கள் ஒளிபரப்பலைனாலும் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் நான் முழுசாக அதை வாசிக்கணும், அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதை நான் சோல்ஃபுல்லாக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதையும் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் நான் வாசித்தேன். அதை வீக்கெண்ட் எபிசோடில் கமலனும் அந்த லெட்ரு வந்து அதை எடுத்து அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அப்படி அது வேறு மாதிரி அது அவர் பேசினார். ஸோ அது ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு எழுதும்போது நான் உண்மையிலே கை உதறல் இருக்குது, மன உதறல் இருக்குது, ரொம்ப நெகிழ்ந்து தான் நான் எழுதினேன். ஏன்னா லண்டனில் அவர் தனிமையில் இருந்த காலங்கள், அவர் எழுதிய கடிதங்கள், அவர் பேசணும்னு நினச்சி பேச முடியாமல் போன ஸ்பீச், இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் புரட்சியாளருடைய எழுத்துக்கள் நான் வாசிச்சிருக்கேன். லட்சக்கணக்கான பக்கங்களில் அவர் எழுதி தீர்த்திருக்கிறார். தன்னுடைய இறுதி மூச்சு வரை சமுதாய முன்னேற்றத்துக்காக, சமத்துவத்துக்காக போராடிய ஒரு தலைவர். அவர் இருக்கிற போது அவருக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கல. அவர் இப்போது இல்லை, ஆனால் அவர் கோடிக்கணக்கான மக்களோட உள்ளங்களில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஹி இஸ் த ரியல் தேசத்தந்தை ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று சொல்லலாம். இன்னொன்று, இவர் பதவி விலகும் போது கூட பெண்களுக்கான உரிமைகள் தொடர்பாக ஹிந்து கோட் பில் என்ற ஒன்றை வந்து கொண்டு வரணும்னு நினச்சார். அதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கல. அதனால்தான் அவர் பதவி விலகிறதுக்கான முக்கியமான காரணமாக அதை சொன்னார். அதுபோல் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அந்த மசோதாவும் நிறைவேற்றப்பட முடியல. அந்த வேதனையிலும் அவர் சொன்ன காரணங்கள் இதுதான். தான் பதவி விலகும்போது, அவர் ஒரு சட்ட அமைச்சராக இருந்தபோது பதவி விலகும்போது சொன்ன காரணங்கள் தான். ஆக he was the most misunderstood person அந்த டைமில். இப்போ the most celebrated leader. ஸோ எனக்கு இந்த ஓவியம் கொடுத்தது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ரூபன், நீங்கள் ரூபா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரூபா கொடுத்த இந்த ஓவியத்துக்கு முன்னால் அவங்க கொடுக்குற ட்ராஃபியோ ரூபாவோ முக்கியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி ரூபா, நன்றி. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சீசன்ஸையும் பார்த்தீங்கன்னா வின்னரை தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வின்னரை விட ஒரு ரன்னரை வந்து 1 வீக்காக ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுதான் உங்களோட நிஜமான வெற்றி. நீங்கள் ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க எல்லாரையும். சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.